சோதிய சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். இப்போ நாம் இந்த 2026 ஆங்கில புத்தாண்டை பற்றி நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி புத்தாண்டு பொதுப்பலன் போட்டாச்சு. மேச ராசிக்கு ரிஷப ராசிக்கும் வீடியோ போட்டோம் யூடியூப்பில். அடுத்து மிதுன ராசிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி மட்டும் பண்ணணும். அப்போ மிதுன ராசி ஆராய்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி பழனி ஞானதண்டாயுதபாணியை வணங்கி, இந்த அரிய கலையை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் குருமார்களை அவர்களை வணங்கி இந்த ஒரு ஆராய்ச்சிக்கு போவோம். இந்த வருஷம் மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன சார் பண்ணோம், போன வருஷம் மாட்டமே இருக்குமானா இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அப்போ மிதுன ராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மிதுன ராசியில் மிருகசீரிசம் 3, 4 2 பாதம் இருக்குது. திருவாதிரை 1, 2, 3 4 பாதம். புனர்பூசம் 1, 2, 3 ஆக மொத்தம் 9 பாதம் இருக்குது. அப்போ இந்த மிதுன ராசி என்ன கலவையாக வருதுன்னா, மிருகசீரிசம் செவ்வாயோட நட்சத்திரம், திருவாதிரை சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம். இது ராகுவின் ஆதிக்கத்தில் இருக்குது. ராகுவின் நட்சத்திரம் தான் திருவாதிரை. புனர்பூசம் குருவின் நட்சத்திரம். அப்ப குரு, ராகு, செவ்வாய் 3 பேரோட காம்பினேஷன் தான் இந்த மிதுன ராசி. இப்ப மிதுன ராசிக்கு என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது, 2026 இந்த என்ன பண்றேன்னா, குரு பகவான் மிதுனத்துக்கு வந்திருக்காரு. இப்ப இந்த ஜூன் வரைக்கும் இங்க தான் இருப்பாரு. அப்ப மிதுனத்துல ஒரு குரு பகவான் வராருன்னா, மிதுன ராசிக்கு குருங்கிறது ஒரு ஐயரை சொல்லும், ஒரு பிராமணரை சொல்லும். அப்போ ஒரு பிராமணர் மிதுன வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்ப பிராமணர் எதுக்கு சார் வருவாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்பும்போது பாத்தீங்கன்னா, அவர் என்ன வீட்டுக்கு என்ன பண்ணுவாரு, வீடு கிரக பிரவேசம் பண்ணி விடுவாரு. திருமணமா இருந்தால் திருமணம் நடத்தி வைப்பாரு. அல்லது பிள்ளைங்க வயசுக்கு வர டைம் வந்தாங்க, ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா அதை நிவர்த்தி பண்ண வருவார். இந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிக்கு தான் பிராமணர் நம்ம வீட்டுக்கு வருவார். இப்போ மிதுன வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ மிதுன வீட்டுக்காரில் எல்லாத்துக்கும் மிதுன ராசி மிதுன லக்கண நண்பர்கள் அனைவரும் வீட்டிலையும் சுப நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு ஆணித்தரமாக சொல்லுது. அப்போ என்ன, ஜூன் வரைக்கும் இந்த ஒரு நல்ல நிகழ்வு அருமையாக இருக்கு. ஏதாவது ஒரு திருமணத்தை எதிர்த்து நோக்கி இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். அடுத்தது ஏதாவது புதுமனை புகுவிழா, வீடு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த வீடு கிரக பிரவேச விழா நடக்கும். இல்லைன்னா ஒரு நிலம் சார்ந்தது இவங்களுக்கு நல்லது நடக்கும். எல்லாமே ஒரு சிறப்பு தான். அப்போ இவங்க மிதுன ராசி நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, சரியான ஒரு அறிவு திறமையாக இருப்பாங்க, நல்ல ஒரு புத்தி சாதுரியமாக இருப்பாங்க. அந்த புதன் ஒரு புத்திக்காரன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது இவங்க காலபுருஷனுக்கு 3வது ராசியாக வருது. காலபுருஷனுக்கு 3வது ராசிங்கிறது தர்மம், அர்த்தம், காமம். அந்த காமம்னா அது கொச்சையா பார்க்கக்கூடாது. காமம்னா ஆசைன்னு அர்த்தம். அப்ப இவங்க ஆசைப்படுவாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப ஆசைப்பட்டாங்கன்னா எல்லாம் அடைய முடியும். ஒரு கார் வாங்கணும், ஒரு திருமணம் பண்ணணும், ஒரு வண்டி வாங்கணும், ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படணும்ல. நமக்கு குழந்தைங்க வேணும் அப்படின்னு எல்லாமே இந்த ஆசைப்படக்கூடிய ராசிக்கு இன்னைக்கு குரு பகவான் வந்திருக்கிறதுனால எல்லாத்தோட வீட்லேயும் ஒரு ஆசைகள் நிச்சயம் நிறைவேறும் வச்சுங்களேன். இது ஒரு சிறப்பான அம்சம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த ஜூனுக்கு அப்புறம் அந்த குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு உச்ச வீட்டுக்கு போறாரு, உச்ச நோய்க்கு போறாரு. அப்போ 2ஆம் இடத்துக்கு உச்ச நோய்க்கு போகும்போது குடும்பம் நல்லா இருக்கும், ஒரு சிறப்பான அம்சமா இருக்குன்னு வச்சுங்களேன். மேக்சிமம் இந்த இதில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்து மிதுன ராசியில் பிறந்திருந்தாங்கனாவே அவங்க வீட்டை சுற்றி தோட்டம் இருக்கணும். ஏன்னா எதுக்காக தோட்டம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா மாடி தோட்டம், இடம் கம்மியாக இருக்கிறவங்க மாடி தோட்டம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா வீட்டை சுற்றி இடம் இருந்தா ஏதாவது தொட்டியில் செடி வச்சு எல்லாம் வளர்த்துறது, மரம் வளர்த்துறது, அல்லது ஒரு காட்டுக்குள்ள வீடு கட்டி குடியிருக்கணும் அப்படிங்கிற தாட்டு தான் உங்களுக்கு வரும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த புனர்பூச நட்சத்திரம் பகவான் ராமர் பிறந்த நட்சத்திரம். அவர் காட்டில் தானே சார் வாழ்ந்தாரு. எப்பவுமே இந்த செடி கொடி மரம் இது கூட தான் உறவாடிக்கிட்டு அவருடைய லைஃப் இருக்கும். அது மாதிரி இவங்களுக்கு அந்த எண்ணமும் வரும். ஆனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு புனர்பூச நட்சத்திரம் இருக்கிற வீட்டில் ஒரு 90% அவங்க வீட்டை சுற்றி செடி கொடியாக தான் இருக்கும். இது ஒரு நல்ல சிறப்பான அம்சம் தான் வச்சுங்களேன். இது ஒரு நல்ல விஷயம். அடுத்து இப்போ குருபெயர்ச்சி ஜூனுக்கு அப்புறம் இந்த டிசம்பர் வரைக்கும் இங்கே தான் இருக்கும், 2ல் கடகத்தில் தான் இருக்கும். அப்போ உச்சத்தை நோக்கி போகிறாரு. அப்போ என்ன பண்ணோம், அந்த குரு தான் அந்த இதுக்கு தங்கத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு குரு. அப்போ இவர் உச்ச நோக்கி போகும்போது அந்த குரு தங்கமும் எகிரிட்டு தான் இருக்கு விலை. இப்பயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சத்தை தொடுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
இவர் உச்சம் மாறுற வரைக்கும் அந்த தங்க விலை குறையாது. அதனால தங்க விலை ஏறிட்டு தான் இருக்குன்னு வச்சுங்களேன். தங்கம் வச்சிருக்கிறீங்க எல்லாத்துக்குமே ஜாக்பாட் தான் சிறப்பு. அடுத்து இன்னொன்று என்னன்னா, இவங்களுக்கு வந்து 4ஆம் இடம், 4 தான் வந்து அம்மாவை சொல்லுவோம். அந்த 4ஆம் இடத்துக்கு வந்து இப்போ மீனத்துக்கு போன சனி பகவான் வந்து 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ 4ஆம் இடத்தை வந்து பார்க்கும்போது அம்மாவை வந்து ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அம்மாவுக்கு வந்து இந்த சனி பகவான் தான் தொற்று, ஏதாவது தொற்று வியாதி வரும் அம்மாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கே கூட என்ன 4ஆம் இடம் வந்து சுகாதிபதியை பார்க்கறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அப்பப்போ நம்ம வந்து சரி பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரோட 7ஆம் இடத்தை வந்து தனுசு இருக்கிற இடம், தனுசு வீட்டை யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா அதே சனி பகவான் பார்க்குறாரு, 10ஆம் பார்வையை பார்க்குறாரு. அடுத்து அதே தனுசு வீட்டை ராகு பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ ஒரு வீட்டை வந்து சனி பகவான் பார்க்குறாரு, ராகு பார்க்குறாரு. இது வந்து மிதனத்துக்கு 7ஆம் வீடாக வருது. 7ன்னா என்ன சார்? மனைவி 1. இன்னொன்று வந்து 7ங்கிறது 2வது குழந்தையை சொல்லும். அப்போ மனைவியும் 2வது குழந்தையும் வந்து அந்த சனியும் ராகும் சேர்ந்து ஒரு வீட்டில் பார்க்கறதுனால ஏதாவது ஒரு எக்ஸ்ரே எடுக்கிற சூழல் வர வச்சுக்கல. ராகு தான் படம் எடுக்கிறது, ராகு படம் எடுக்கிறது இல்லைங்களா? அது மாதிரி ராகு பார்க்குற இடம் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுக்கிற சூழல் வரும். அதை வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அது 1. அடுத்தது 10லேயே சனி பகவான் இருக்காரு. தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவானும் வந்து நம்ம லக்கணத்துக்கு வந்திருக்காரு. தொழிலெல்லாம் இது வரைக்கும் இருந்த சிரமங்கள் எல்லாமே வந்து தொழில் சீராகும், தொழில் சரியாகும்னு வச்சுங்களேன். இந்த 2026 இந்த மிதன ராசி மிதன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அம்மாவின் ஆரோக்கியம் பார்த்துக்கணும். 2வது குழந்தை அல்லது மனைவி அல்லது கணவன் இவங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதுக்கடுத்து தொழில் சிறப்பாக இருக்குன்னு வச்சுங்களேன். இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 80-90% உங்களுக்கு 2026 வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு முன்னப்பட்ட கஷ்டம்லாம் இனி இருக்காது. மிதன ராசிக்காரருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.